பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூலத்தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது எரெக்டாக ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ கும்பராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். கும்பம் அப்படின்னா கொடுத்து வச்சவங்க, கோபுர ராசி, டவர் ராசி. இப்போ தான் சொன்னேன், அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த ராசி. ஏன்னா மேலேருந்து வரக்கூடிய அத்தனை ஒளி கதிர்களும் கதிர்வீச்சுகளும் முதல்ல கும்பத்துக்கு தான் கிடைக்கும். அதனால தான் கோபுரத்து மேலே கும்பமும் வச்சுருக்காங்க. பிறருக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக உழைக்கிறது யாருன்னா கும்பம். ஒரு கும்பராசிக்காரன் வீட்டில் இருந்தால் போதும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ரைட். இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி கோபுர ராசி, டவர் ராசி. அந்த கோபுரத்தில் கும்பம் எப்படி ஜொலிக்குதோ, கோபுரம் எப்படி உயர்வாக இருக்கோ, அது மாதிரி இவங்க வாழ்க்கை தரம் உயரும். ஆரம்ப காலம் கஷ்டம்தான். பொதுவாக கும்பராசினால 30-35 வயசுக்கு மேலே தான் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். ஆனால் 7ஆம் வீடு சூரியன்கிறதுனால, அந்த சூரியன் பார்வை உங்களுக்கு விழுகிறதுனால ஒரு காலம் புகழ் உண்டு, வெளிச்சம் உண்டு. இந்த பூமியில் யார் என்பதை நீங்கள் நிரூபிச்சுட்டு தான் வெளியில் போவீங்க. ஓகே, கும்பராசிக்கு இந்த மாதம் என்ன சார் ப்ளஸ்ஸு மைனஸு என்ன? ப்ளஸ்ஸு அப்படின்னா காதல் திருமணம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சனின்னா நீங்கள் சார். சனின்னா யார்? நீங்கள். 7ஆம் இடம்னா
நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு இல்லை பையன். 5ஆம் இடம்னா காதல். எப்படி? சனின்னா நீங்கள் கும்பராசிக்கு அதிபதி. 5ன்னா காதல், விருப்பம், ஆசை, அதிர்ஷ்டம் எல்லாம் 5. 7ன்னா நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆணு. அப்போ 5, 7, 1 ஒன்றா இருக்கு ஒரே இடத்துல. அப்போது காதல் திருமணம் உண்டு. சார் இது நடக்குமா சார்? இல்லை, காதலோடு நிற்குமா சார்? நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மாங்கல்யம், அந்த புதனும் அங்கே இருக்குது. அப்போ கும்பராசியில் இருக்கிறவங்க யாராவது ஏற்கனவே காதல் பண்ணியிருந்தேன், ஒரு பிரேக் ஆகியிருந்தால் கூட திரும்ப அந்த காதல் கண்டினியூ ஆகி திருமணமாகும். அல்லது காதல் பண்ணவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா 7.5 சனியில் நிறையா பேருக்கு பொதுவாக பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு. நானே பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன். ஆனால் இனிமே பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான தெரிஞ்ச பொண்ணோ மாப்பிள்ளையோ உங்களுக்கு கணவனாக வருவார், இல்லை மனைவியாக வருவார். ஆக திருமண யோகம் உண்டு. அடுத்து என்ன? கரெக்டாக 10வது மாதம் குழந்தையும் உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 5 கூட ராசியிலேயே புதனோட சேர்ந்துருக்கு. 5ன்னா குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி புதன். சூரியன்னா காலபுருஷனுக்கு 5, ராசின்னா நீங்கள். அப்போ எப்படி திருமணம் நடந்தாலும் கண்டிப்பாக 10வது மாதம் திருமண யோகம் உண்டு. இதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லது யாராவது ஒருத்தர் பிரிஞ்சிருந்தால் இப்போ சேர்ந்துடலாம் சார், இந்த மாதம் சேர்ந்துருவீங்க. இல்லது ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு சார், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. திருமணம் திருமணம் திருமணம், குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரப்போகுது. நான் அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறேன். சரி, சுக்கிரன் யார்? உங்களுக்கு ஒரு யோகாதிபதி. 4க்கும் 9க்கும் உள்ள பாக்கியாதிபதி, சுகஸ்தானாதிபதி, யோகாதிபதி வாக்கில் இருக்கு. அப்பா ஸ்தானாதிபதி, அம்மா ஸ்தானாதிபதி சுக்கிரன் வாக்கில் உச்சமாக இருக்குது. அப்போ அப்பானால யோகம் கிடைக்க போது, அம்மானால யோகம் கிடைக்க போது, சுக்கிரன்னா அத்தை, அத்தைனால யோகம் கிடைக்க போது, சுக்கிரன்னா சகோதரி, சகோதரினால யோகம் கிடைக்க போது, ராகுவும் வாக்கில் இருக்குது. அப்போ உங்கள் பேச்சு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். சுக்கிரன்னாலே கவர்ச்சி. உங்கள் பேச்சு எப்படி இருக்கும்? கவர்ச்சியாக இருக்கும். கூட ராகு இருக்குது, விரிவாக பேசுவீங்க, டெவலப் பண்ணி பேசுவீங்க. பேச்சே தொழிலாக வச்சுருக்கவங்க யார்? ஜோசியர், ஆசிரியர், வழக்கறிஞர், பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, உணவுத்துறையில் இருக்கிறவங்க, கப்பல் படை போக்குவரத்து துறையில், ஏன்னா சுக்கிரன்னா ரன்னு, போக்குவரத்து துறையில் இருக்கவங்க, அது நீர்வீடு, கப்பல் துறை, நீர்வளத்துறை, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பு. சூரியன் ராசியில் இருந்தால் அது 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ மனைவிக்கோ கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ காதலிக்கோ அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு தொடர்புள்ள வேலை கிடைக்கும். புதன் அங்கே இருக்குது. புதன்னா கான்ட்ராக்ட், கமிஷன், சீட்டு போட்டு சீட் எடுக்கிறது, சீட்டு கட்டுறது. அப்போது அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், அரசாங்கத்தில் ஒப்பந்தம் புதன் தான். அரசாங்க இது சீட்டு பிடிக்கிறது, நகை சீட்டு, ஏல சீட்டு, இது எல்லாம் சீட்டு ராசியில் இருக்குது. அப்போ சீட்டு சம்மந்தம், சீட் ஃபண்டு நடத்துகிறவங்க, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்களுக்கு யோகம். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரம் ஃபைனான்ஸ் நடத்தினா யோசனை பண்ணிக்கணும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலங்குட்டா பணம் திரும்ப வராது. சனி ஆட்சியாக இருக்குது சார். என்ன சார் ஜென்ம சனி நடக்குது இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் வீட்டில் இருக்கார். உங்களை படுத்தி எடுத்தாரானா எடுத்தார். எதுக்கு? வேலை கிடைக்கல, போனால் வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, வீட்டில் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. படித்து 5 வருஷமாக இருக்கேன் சார், 3 வருஷமாக இருக்கேன் சார், வருமானம் இல்லைன்னா நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் அவமானப்பட்டீங்களோ எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அதுக்கு முன்னோட்டமான மாதம் இந்த மாதம். மார்ச் மாதத்துலேருந்து கும்பராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. 7.5 சனியில் 5 வருஷம் முடிஞ்சிடும். இங்கே வந்துட்ட சனி வாக்கில் இருப்பார். என்ன கொஞ்சம் பேச்சு நிதானமாக பேசணும். சனின்னா என்ன? விதண்டாவாதம் பண்ணுறது, சோம்பேறித்தனம், வர்ற வருமானத்தை தானே கெடுத்துக்கிறது. கும்பராசிக்காரங்களே பொதுவாக ஒரு ஆள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட இருக்க திறமை அவங்களுக்கே தெரியாது. எந்த வயசாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தால், நான் சொல்கிறது நல்ல விஷயத்தில். ஏன்னா கும்பராசிக்காரங்க ஒரு சிலர் கெட்டு போனவங்களும் இருக்காங்க. ஏன்னா சேராத இடத்துல போய் சேர்ந்து, சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து தவறான நடவடிக்கை பழக்க வழக்கத்துக்கு போய் கெட்டு போனவங்க இருக்காங்க. நல்ல விஷயம் பேசி இருக்கும்போது அது வேண்டாம். ஆக கும்பராசிக்கு சுபருடைய தொடர்பு, சுபருடைய மூத்தவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆலோசனை இருந்தால் இந்த கும்பத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. இந்த மாதம், இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக வரப்போறீங்க. உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கு இது முதல் மாதம்.
நீங்கள் வழிபட வேண்டியது கும்பகோணம் கும்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் சிவனை இறுக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் இல்லை. ஒரு தடவை திருவண்ணாமலை போய் வாங்க. ஓம் நமச்சிவாய.